கடிதங்கள் போட்டியில 14.40 செகண்ட்கள் என்று வடமாகாணத்தில் இலக்கை நிர்ணயித்திருக்கும் இவர்தான் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் வீராங்கனை. இந்த வருஷம் துரையப்பா ஸ்டேடியத்தில் யாழ்ப்பாணத்தில் மாகாண மட்ட போட்டியில் 100 மீட்டர் ஃபர்ஸ்ட்டும் 60 மீட்டர் ஃபர்ஸ்ட்டும் இந்த முறை ஹேர்டில் ஃபர்ஸ்ட்டும் கிடச்சிது. அண்டர் 14 கேர்ள்ஸ் சாம்பியன் கிடச்சிது எனக்கு. அடுத்தது வார மாதம் நேஷனலுக்கு போகிறதுக்கு இருக்கிறோம். அக்ஷனா விளையாட ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள் தான். ஆனால் அதுக்குள்ளேயே பல விருதுகளையும் பதக்கங்களையும் தன்வசப்படுத்த இருக்கின்றார். எதிர்வரும் தேசிய மட்ட போட்டிக்காக தன்னை கடுமையாக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். அத்லெட்டிக்ல தோட்டோடியில் வரலாற்றை புரட்டி போட்ட ஆக்கள்னா இந்த 2 பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. ஒன்று அக்ஷனா, இன்னொன்று ஜவுசிகாண்டு. அக்ஷனா 12 வயசுல 100 மீட்டரில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருந்தார். 14.2 ஓடி ஏற்கனவே இருந்த ரெக்கார்டை சமநிலைப்படுத்தியிருந்தார். என்னை விட நான் ப்ராக்டிஸ் போகிறேன்னு நேற்றுலாம் ப்ராக்டிஸ் போகிறேன்னு சொல்லி இல்லை போகணுண்டு ஹேர்டில் 2 காலால் ஜம்ப் பண்ண சொன்னது. நான் பயத்தில் ஜம்ப் பண்ணாமக்கு அம்மா நேற்று வந்து இல்லை நீ பாயின்னு அம்மா நின்று காஞ்சிட்டு நேற்று வீட்டாக்களும் எனக்கு சப்போர்ட் தரதால என்னால் ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்கிட்ட ஹேர்டிலும் இருக்கல. அப்புறம் நாங்கள் ஜிலைக்கு எஸ்லோன் பைப்புகளை வண்டி ஹேர்டில் செட் பண்ணி நார்மலாக வந்து அப்படியே செக் பண்ணி பார்த்தோன்னா அதில் நார்மலாக இந்த ப்ராக்டிஸ் டைம்லேயே 14 செகத்துக்கு ஓடி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 ஹேர்டில் பக்கத்தில் இல்லாமல் வேண்டி ஓடுனாங்க. நியூ ரெக்கார்டும் வச்சிருந்து 10 வயசுலேருந்து அவங்க விளையாட போவா. 10 வயசுனா அவங்க ஓவர் ஏஜ் அண்டர் ஏஜ் இருக்கு தானே. அந்த ஓவர் ஏஜோட இவங்க சேர்த்து விளையாடுவாங்க. விளையாட அப்பையிலேருந்து அவங்க பெஸ்ட் தான் வருவா. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கோல்டு மெடல் ஒன்று வேண்டணும். பிகிலு கப்பு முக்கியம் பண்ணுற மாதிரி வீட்டு அப்பா அம்மா மட்டும் இல்லை, மாமாக்கள் ஆண்டியாக்கள் எல்லாரும் அவங்களாம் முதல்லேருந்து ஸ்போர்ட்ஸ் செய்கிறதால எல்லாருமே வீட்டில் சப்போர்ட். எல்லாரையும் விட எங்கள் தாத்தாக்கு அன்றைக்கெல்லாம் இங்கே போய் சாம்பியன் அடித்ததால் எங்கள் தாத்தா பேனர் ஒன்று அடித்து அங்கே முன்னுக்கு கோயிலுக்கு முன்னுக்கு கட்டி வச்சுருந்தோம். இல்லை நேரத்துக்கு எழும்பி படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவா. ப்ராக்டிஸ் போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திருப்பி 3 மணிலேருந்து 6 மணி ப்ராக்டிஸ் போவா. போயிட்டு வந்து திருப்பி 7லேருந்து 8:30 மட்டும் கிளாஸுக்கு போவா. அப்படின்னா வீட்டில் இருக்கவே அவளுக்கு நேரம் இல்லை. அப்படி இருந்தும் அவள் 5ஆம் புள்ள 7ஆம் புள்ள அப்படிதான் வருவா. வீட்டில் எல்லாமே பெருசாக வசதி இல்லை. ஸ்பைட்ஸ் அதுகள் ஒரே வேண்டாங்க. ஸ்பைட்ஸ் ஷூ அதுகள்லாம் வேண்டினா ஒரு கொஞ்ச நாளோட பிஞ்சிடும். திரும்ப வேண்டாங்க. அதில் அப்பா இப்போ வெளியில் போனது. வெளியிலண்டா பெரிய நாடில் சவுதி எனக்காண்டி தான் மின்னக்கட்டு போனது. அப்பா இங்கே இருந்தால் ஆக்கள்கிட்ட ஒரே கேட்கிறாதானே தான் அங்கே போனேன். ஸ்போர்ட்ஸில் வேறு மீட்டுக்கு போய் பிளேஸ் அடிப்பாங்க. இதெல்லாம் சாத்தியப்படுறதுக்கு காரணம் வந்து நல்ல ஒரு பாடசாலை நிர்வாகம் இருந்ததும், பேரண்ட்ஸ் சைட்டால் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருந்ததும், அதோட பிள்ளைகளை அர்ப்பணிப்பும், நாங்கள் விடாம ப்ராக்டிஸ் பண்ணதும், இதுதான் எங்களோட வெற்றிக்குரிய காரணமாக நான் யோசிக்கிறேன். எந்த பிள்ளைன்னு சொல்லதை நான் அவங்களோட அம்மான்னு சொல்கிறது பெருமைப்படுறேன்.